ஏமா தினமும் காய் கறின்ட்டு அந்த இது கொத்தவரக்காய் அவரைக்காய் பீன்ஸ் இதெல்லாம் செய்கிறீங்க, பீர்த்தங்காய் கீரைன்ட்டு. கறி மீன் செய்யக்கூடாதா? நல்ல கேள்வி கேட்டீங்க, சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க. தினமும் கொத்தவரக்காய் அவரைக்காய் கீரைன்னு சாப்பிட்டா கெட்ட கொழுப்பு சேராது. இதே மாதிரி தினமும் கறி மீனுன்னு நம்ம சேர்த்துக்கணும்னா கெட்ட கொழுப்பு தான் சேரும். அதுக்குன்னு நான் கறி மீன் சாப்பிடவே கூடாதுன்னு நான் சொல்லலை. அது வாரத்துல 2 நாள் எடுத்துக்கலாம். இதுல இருக்கிற சத்து நமக்கு அந்த கறி மீன்ல கிடைக்காது. அது வாரத்துல 2 நாள் எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய இது முக்கியத்துவம். இப்ப இந்த பொன்னாங்கண்ணிய பத்தி நான் சொல்றேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கண்ணுக்கு எவ்வளோ மகத்துவம் வாய்ந்ததா இந்த பொன்னாங்கண்ணி இருந்தா, நம்ம முன்னோர்கள் இதுக்கு பேரே பொன்னாங்கண்ணின்னு வச்சிருக்காங்க. கண்ணு குறிக்கிற கண்ணி பொன்னாங்கண்ணி. இந்த பொன்னாங்கண்ணி இது பொன்னான மருந்துன்றதுனாலயும் பொன்னாங்கண்ணின்னு வச்சிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் என்ன அழகா சிந்திச்சு இதுக்கு பேரு பொன்னாங்கண்ணின்னு வச்சிருக்காங்க பாருங்க. இதுல என்ன சத்து இருக்குன்னா, இது சாப்பிட்றதுனால நமக்கு மலச்சிக்கலே வராது. இந்த பொன்னாங்கண்ணின்றது இல்லை, கீரைங்களையே நம்ம அடிக்கடிக்கு உணவுல சேர்த்துக்கணும்னா மலச்சிக்கல் வராது. இந்த பொன்னாங்கண்ணியில நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. அப்புறம் மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்யும். அப்புறம் இந்த கண்ணுக்கு ரொம்ப அருமருந்துமா இந்த பொன்னாங்கண்ணி. அப்புறம் இந்த கூந்தல் நல்லா வளர்றதுக்கு, முடி கொட்டுற பிரச்சனைய சரி பண்ணும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை. அப்புறம் இந்த மேனி பொண்ணு மாதிரி பலன்னு இருக்கும். இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம உணவுல அடிக்கடிக்கு சேர்த்துக்கணும்னா எவ்வளவு நல்ல இது பாருங்களேன். இந்த ப்ளீச்சு ஃபேஷியலு இதெல்லாம் பண்ண வேணாம். பியூட்டி பார்லர் போற செலவு மிச்சம். இந்த பொன்னாங்கண்ணிய அடிக்கடிக்கு நம்ம உணவுல சேர்த்துக்கணும்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா? ஆமா, நல்ல கேள்வி கேட்டீங்கம்மா. குழந்தைங்க 1 நாள் விட்டு 1 நாள் மோஷன் போகுது. மோஷன் போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுதுங்க தெரியுமா? இந்த கீரையை கொடுத்தா குழந்தைங்களுக்கு வாரத்துல 4 நாள் 3 நாள் இந்த மோஷன் ப்ராப்ளமே இருக்காது. நல்ல தாராளமா போவாங்க, தினமும் போவாங்க. அவ்வளோ நல்லது இது. அப்புறம் இதை எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய இருதயமும் மூளையும் புத்துணர்ச்சி அடையும். இந்த பொன்னாங்கண்ணியில என்ன சத்து இருக்கு தெரியுமா? சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். கால்சியம், அப்புறம் அயன், அப்புறம் பாஸ்பரஸ், ABCD இவ்வளோ சத்து நிறைஞ்சிருக்கு. இந்த நாட்டு பொன்னாங்கண்ணி சீமை பொன்னாங்கண்ணின்னு இருக்கு. இந்த நாட்டு பொன்னாங்கண்ணி ரொம்ப ரொம்ப நல்லது. அது எப்படின்னா, இந்த நாட்டு பசும்பால் விட இந்த நாட்டு பசும்பால் தான் நம்ம நல்லது. நாட்டு பசும்பாலா ஜெர்சி பாலானா நாட்டு பசும்பால் தான் நல்லதுன்னுவோம். அந்த மாதிரி நாட்டு பொன்னாங்கண்ணி நல்லதா சீமை பொன்னாங்கண்ணி நல்லதானா நாட்டு பொன்னாங்கண்ணி தான் நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.